கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். சிருஷ்டிகர் என்று ஒருவர் இல்லாதிருந்தால் இரட்சகர் என்று ஒருவரும் இருக்க முடியாது. அநேகர் இயேசுவை இரட்சகராக மட்டுமே பார்க்கின்றனர். ஆனால் அவர்தான் நம்முடைய சிருஷ்டிகர் என்று உங்களுக்கு தெரியுமா? சிருஷ்டிகரும் இரட்சகரும் ஒருவரே என்ற உண்மை நம்மை மிகுந்த ஆச்சரியத்திற்குள்ளாக்குகின்றன. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலரின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஏசாயா 54:5 நாம் இதை வாசிக்கின்றோம். இயேசுவே சுவிசேஷத்தின் மைய பொருள். நம்மை உண்டாக்கினவரும் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தவரும் நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவரும் அவரே. இரண்டாம் வருகையில் அவருடைய மகிமையில் அவரை காண்போம். மகிமை, கனம், ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம் அனைத்தும் அவருக்கே உரியது. அவரை நமது சிருஷ்டி கர்த்தராக தொழுது கொள்வது ஓர் புதிய அனுபவம். ஆனால் அது உங்களை உண்மையாகவே சந்தோஷம் அடையச் செய்யும். எப்போதாவது நீங்கள் காலண்டர் மாற்றம் பெற்றதா, அதனால் வாரம் பாதிப்புக்குள் ஆயிற்றா என்று யோசித்திருக்கிறீர்களா? பிரியமான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கின்ற போதெல்லாம் அவர் நம்மோடு பேசுகின்ற அவர் அன்பின் விதத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதுதான். கிபி 1582 ஆண்டு காலண்டர் மாற்றம் பெற்றது. போப் கிரகோரி 13 என்பவரின் காலத்தில் அதுவரைக்கும் நடைமுறையில் இருந்து வந்த ஜூலியன் காலண்டர் மற்றும் மாற்றம் பெற்றது. அக்டோபர் 4 வியாழக்கிழமைக்கு பின் 10 நாட்கள் கூட்டப்பட்டு 15 வெள்ளிக்கிழமையாக கணக்கிடப்பட்டது. இம்மாற்றத்தினால் வாரம் பாதிப்புக்குள்ளாகவில்லை. அக்டோபர் 1582 இந்த குறிப்பை இதுபோன்று கிபி 1752 ஆண்டு இங்கிலாந்திலும் காலண்டர் மாற்றம் பெற்றது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மாறாத்தன்மை, அதே போல வார நாட்களின் மாறாத்தன்மையை நாம் விசுவாசித்து உண்மையை உண்மையாக ஏற்றுக்கொள்வோம். இதற்கு மேலாக ஒரு மனிதன் எதை கூறினாலும் அது தேவனுக்கு விரோதமாய் அவள் செய்கிற துரோகமான காரியங்கள். வேதம் உள்ளதை சொல்லுகிறது போல கேட்கிற நாமும் விசுவாசிப்போம், உள்ளதையே உலகுக்கு சொல்லுவோம். இதுதான் இறைவனின் மாண்பு, அவருடைய அன்பு என்பது. ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.